வணக்கம் மக்களே, வெல்கம் டு வில்லேஜ் அரோமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் ஸ்டைல் மேங்கோ பிக்கல். மாங்காய் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வீட்டிலேயே எப்படி ஒரு மேங்கோ பிக்கல் அடித்து வீட்டில் ஒரு 2-3 மாதத்துக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். கடைகளெல்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலப்பாங்க. பட் நம்ம வீட்டில் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஃப்ரெஷ்ஷாக நல்லெண்ணெய் ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக சில்லி பவுடர் நம்மளே ரெடி பண்ணி எப்படி அருமையான பிக்கல் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க போகலாம். மாங்காய் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் ஒரு 30 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொட்டையை எடுத்துட்டு ஸ்மால் டைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா கொலன்னு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே. அந்தளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எப்படி அரைக்கணும்னு சொல்லிடுறேன். கடுகு போடுங்க, ஒரு 3 ஸ்பூன். வெந்தயம், மேத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன். இது கூட தனியா சீட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. பாருங்கள், மசாலா அரைச்சிருக்கேன். ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், செக்கில் ஆடின நல்லெண்ணெய். கடுகு போட்டுடலாம். கறி லீவ்ஸ் போடுங்க தாளிப்புக்கு. மஞ்சத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 5 ஸ்பூன். பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், பாயில் பண்ண மேங்கோ எடுத்து அதோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். ரெண்டு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஃப்ளேவராக இருக்குது. எனக்கு அந்த வாசம் இப்போ தெரியுது. நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இந்த மாதிரி ஆயில் மேலே வர வரைக்கும் நல்லா ஊறுகாவை கிண்டுங்க. பாருங்கள், ஓரளவு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்ஸு இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கலர் தான் கொடுக்கும், ஸ்பைசி அவ்வளோவா இருக்காது. இதை யூஸ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லா சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். சிலர் ஸ்பைசி தோசை, மைசூர் மசாலா தோசை விரும்புகிறவங்க இந்த பிக்கில் தோசை மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். இது மாதிரி லெமன் பிக்கல், நார்த்தங்காய் ஊறுகாய், கார்லிக், இந்த மாதிரி இஞ்சி எல்லா ஊறுகாயும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள். தேங்க்யூ.